இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வரவுக்கேற்ற செலவாக தான் இருக்குது, கையில் காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு கணக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக 2000 சேவிங்ஸ் பண்ணலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே எழுதி வைங்க. இதே மாதிரி எழுதணும்லாம் அவசியம் இல்லை. பட்ஜெட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி 2 நோட்டு வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் வந்துட்டு நம்ம வீட்டு வாடகை, காய்கறி, மளிகை ஜாமான் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன செலவு இருக்குது அதெல்லாம் எழுதி எவ்வளோ செலவாகும் அதையெல்லாம் பக்கத்தில் எழுதி டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு 20,000 தான் கையில் கொடுப்பாங்க. ஆனால் 22,000 செலவு வருது. சிலிண்டரு, அரிசி, அப்புறம் கரண்ட் பில்லு இது எல்லாமே வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு டைம் வரதானே, அதில் மேனேஜ் ஆகிக்கிறோம். இது அப்படியே வச்சுட்டு இன்னொரு நோட்டில் டெய்லி என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு டேட் போட்டு என்ன பொருள் வாங்குனீங்க அப்படின்னு முதற்கொண்டு எழுதி வைங்க. ஏன்னா ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்காது. மந்த் எண்டில் கணக்கு பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.